இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழகத்தின் தேர்தல், சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலானது தமிழகத்திற்கு என்று சொல்வதை விட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானது. ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு தேர்தல் தான் பாத்தீங்கன்னா நாளை மறுதினம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தில் நடக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் முதலாவது அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும். வாக்கு என்பது நமது உரிமை. அந்த உரிமையின் மூலமாக இந்த உலகத்தில் நாம் யார் நம்மளை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை கண்டிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும். எனவே வாக்களிப்பதில் தவறு செய்து விடாதீர்கள், தவறி விடாதீர்கள். கண்டிப்பாக வாக்களியுங்கள். அடுத்தது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருங்க. நமது இந்திய நாடு என்பது பாத்தீங்கன்னா மத சார்பற்ற ஒரு நாடு. இங்க பாத்தீங்கன்னா யாரும் எந்த மதத்தையும் வழிபடலாம், எந்த தெய்வத்தையும் வணங்கலாம், எந்த உணவையும் சாப்பிடலாம், நமது விருப்பம் போல இருக்கலாம். ஆனால் மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்திற்கு மட்டும் மதிப்பளித்து முக்கியத்துவம் கொடுத்து மற்ற சமய மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயலை தொடர்ந்து செய்து வருகிறது. அதை பாத்தீங்கன்னா வருகின்ற காலங்களில் இன்னும் இது தீவிரமா செயல்படுத்தும். சிறுபான்மை மக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தமிழக தேர்தலில் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்தியாவில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு குரலில் நின்று அதற்கு எதிர்த்து நின்று வாக்களிக்க வேண்டும் என்று நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ பேராயர்கள் அனைவரும் முதல்வர் அவர்களை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வந்திருக்கின்றனர். வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு முதலமைச்சர் என்பவர் பாத்தீங்கன்னா அனைத்து மத வழிபாடு செய்கிறவர்களுக்கு தலைவர். அவர் தான் பாத்தீங்கன்னா நமது தமிழகத்தின் தலைவர். எனவே தங்களுடைய ஆதரவை யாருக்கு கொடுத்தால் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்படுமோ அவரை சந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் எந்த தவறும் இல்லை. சிறுபான்மை இனம் என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லிம் சமூகத்தில் உள்ள சகோதரர்களும் அதுபோல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இந்துக்களும் விரும்புகிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம சமய வேறுபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம கேக் கொடுக்கறதும், அவங்க பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நமக்கு பட்டாசு கொடுக்கறதும், அதுபோல அனைத்து பண்டிகைகளிலும் அனைத்து மக்களும் கலந்து கொள்வதும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல பன்னெடும் காலமாக தொண்டு தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா பக்தர்கள் பாத யாத்திரை செல்லும் பொழுதும் அவர்களுக்கு மோர் வழங்குவதும் நீர் வழங்குவதும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுலதான் பாத்தீங்கன்னா சகோதரத்துவம் நிலைத்து பெற்று வருகிறது. இதை பொறுக்காத பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சகோதரர்களிடத்திலே ஒரு வேற்றுமையை உண்டாக்கி வன்முறைகளை செய்கின்ற வேலைகளை இந்தியா முழுவதும் செய்து வருகிறது. குறிப்பாக மணிப்பூர்ல கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் ஆலயங்கள் எல்லாம் தீக்கிரையானது. ஆனால் இங்க இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட அதற்கு எதிராக சொல்லவில்லை. அதுபோலதான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகார், குஜராத் போன்ற இடங்கள்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலவரங்களும் வன்முறைகளும் வெறியாட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற ஒரு நிலைமை தமிழகத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலில் அனைவரும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அமைப்புக்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கு தான் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி அனைவரும் சொல்றாங்க. கண்டிப்பாக நானும் இப்படித்தான் சொல்லுவேன். நம்முடைய பாதுகாப்பை கொடுக்கின்ற ஆட்சி கட்சி எது என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நமது உரிமை. தமிழகத்திலேயும் ஏன் இந்தியா உலகத்திலே கூட பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பூதாகரமாக அதிகரித்து கொண்டேதான் போகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியால எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ளதான் இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால கூட பாத்தீங்கன்னா விளாத்திக்குளத்துல ஒரு பெண் காலை கடன் கழிப்பதற்காக வெளியே செல்லும் பொழுது ஒரு கொடூர நாயால முன்னாங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் நமது காவல்துறை பாத்தீங்கன்னா தீவிரமாக புலனாய்வு செய்து 10 நாட்கள் அவங்க பிடிச்சிட்டாங்க. நிச்சயமாக சட்டம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், வெளியில போற பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி. இப்ப நான் சொல்லுவேன், வெளியில போற பெண்களுக்கு மட்டும்தான் ஒருவேளை சில இடங்கள்ல மிக மிக சொற்பமாக பாதுகாப்பு இல்லாம இருக்குது. ஆனா ஒருவேளை இந்த சங் பரிவார அமைப்புகள் வந்துச்சுன்னா, இந்த பிஜேபி அமைப்புகள் வந்துச்சுன்னா நிச்சயமாக ஆலயங்களுக்குள்ள இறங்கி கிறிஸ்தவ இஸ்லாமிய வீடுகளுக்குள்ள இறங்கி அங்க இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கின்ற சம்பவங்களை செய்வாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அதனாலதான் நான் சொல்றேன், திமுகக்கு நான் ஜாலரா அடிக்கல. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக இருந்தாலும்
இருக்கின்ற நிலையை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. ஆனா நான் சொல்லிதான் இந்த பொண்ணு நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றேன் நீங்க மாற போறதும் இல்லை. ஆனால் கள நிலவரம் யதார்த்தம் இதுதான். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள், அமைச்சராகவும் இருந்து வருகிறார்கள். அவர்கள் என்னத்தை பெருசா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. என்னத்தை செய்யலன்னு தான் நான் கேட்பேன். ஒண்ணுமே செய்யனாலும் பரவாயில்ல, அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், 3 நேரம் சாப்பாடை நிம்மதியா சாப்பிடுறோம், எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மத தலங்களுக்கும் சென்று எல்லாருடைய வீடுகளுக்கும் சென்று தன்னுடைய ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை நம்ம கண்டிப்பாக யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க கூடாது. நிச்சயமாக ஒரு சர்வே சொல்லியிருக்குது, ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து எடுத்த சர்வேல வந்து அமைச்சர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை பெற்று வெற்றி பெறுவதாக வந்திருக்கிறது. நிச்சயமாக அதுதான் நடக்க போகிறது. எனவே அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீண்டுமாக திருச்செந்தூர் சட்டமன்றத்தின் உறுப்பினராகவும் மீண்டும் தமிழகத்தின் அமைச்சராகவும் வரப்போவது நிச்சயம். அடுத்தது நீங்க கேட்கலாம், அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, அவர்களும் சிறுபான்மையினர் தானே சொல்லி கேட்கலாம். நிச்சயமாக நான் இப்பொழுது சொல்லுவேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழையது போல் இப்போது இருக்குதா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், கவனத்தில் எடுக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவராக அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற அரவணைத்து செல்கின்ற ஒரு தலைவராக இருந்தார். அவர் இருந்தால்தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாங்க, படுத்துக்கிட்டே ஜெயித்தார். அதற்கு பிறகு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரியா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு எக்கு கோட்டையாக வைத்திருந்தார்கள். அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரை வந்து போயஸ் கார்டன்ல என்ன பண்ணுவாங்க, வாஜ்பாயில இருந்து அத்வானில இருந்து வந்து சந்தித்து போவாங்க. ஆனா இப்போ இருக்கிற அதிமுக உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அமித்ஷா தான் இதுக்கு ஹெட். மோடி என்ன செய்யறாரோ அவருடைய கையசைவில் தான் என்ன பண்றாரு தற்போது இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய அடிமையாக தான் இருக்காங்க. டெல்லி எஜமானர்களுக்கு அடிமைதான் இப்போது இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அங்கேயும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல. எனவே சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக அனைவரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே சொல்வது போல பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து காவலாளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு நீங்கள் கண்ண முடிட்டு பண்ணணும், வாக்களிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா களத்துல இன்னொரு வேட்பாளர் இருக்காங்க, சிறுபான்மை மக்களின் காவலர் என்று அழைத்துக் கொள்கின்ற பிஷப் காட்ப்ரே நோபல் அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து சிறுவைகுண்ட தொகுதியில் இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க, டியூப்லைட் சின்னத்தில் இருக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 12 காலமாக தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போராடி கொண்டே இருக்கிறாங்க, போட்டியிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் வெற்றி வாகை சூடியதாக இல்லை. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் மாறி மாறி எடுக்கின்ற நிலைப்பாடு தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினை போய் பார்த்தாங்க, அப்புறம் கனிமொழி பார்ப்பாங்க. இந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா நம்ம தற்கொலைகள் கூட்டமான அணில் கூட்டத்தின் தலைவரையும் என்ன பண்ணாங்க போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. விஜய் தான் சிஎமாக பண்ணிருந்தாங்க. அதற்கு பிறகு என்ன நினைச்சாங்களே தெரியல, தனியாக நிற்கிறார்கள். அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா தொடர்ந்து வந்து ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்காமல் நிற்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் நம்பிக்கையோட எனக்கும் சண்முகநாதன் அவர்கள் தான் போட்டின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றும் எனக்கு தெரியவில்லை. அவருடைய சகலப்பாடி மோகன் சிலாசஸ் அவர்களும் அது வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆதரிப்பாரா என்று தெரியவில்லை. இருந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் திரு காட்ப்ரே நோபல் அவர்கள். ஒரு பிஷப்பா இருக்கிறவங்க வந்து தேர்தல் நிற்பாங்களான்னு தெரியல, ஆனாலும் தன்னை பிஷப் என்று அழைத்துக் கொண்டிருக்காங்க, தொடர்ந்து நிற்கிறாங்க. அவருடைய முயற்சிக்கு பாராட்டுகள். ஆனா வெற்றி பெறுவது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கருத்துல தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நாட்டில் சமதர்மமும் அமைதியும் நிலவ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் நாட்டில் மாட்டின் மூலமாக எப்படியாவது கலவரத்தை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளுக்குமான ஒரு தேர்தல். எனவே தயவு செய்து அனைவரும் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டசபை தேர்தலில் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாக்கை பதிவு செய்து சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் காவலாளியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியினருக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துமாறு நமது பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய குரல் மிக வலிமையாக பலத்த குரலாக டீலிமிட்டேஷன் பில்லுக்கு குரல் கொடுத்ததை போல, நீதியை நிலைநாட்டியதை போல, நீங்கள் இன்னும் பல issues and concerns, not only the Christian minority but also at large, எல்லாருக்கும் எங்கெல்லாம் வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் நீதி நிலைநாட்ட இருப்பதற்காக எங்கள் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நாங்கள் நிற்போம்.
என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.